மணி இங்கே பக்கத்துக்கு வேப்பமரத்து கடை பாருங்க. என் பேர் மணி. இங்கே ஊருங்க கரிக்காரம்பூர். கரிக்காரம்பூர்லேருந்து வந்திருக்காங்கம்மாங்க. என்ன தொந்தரக்காக வந்திருக்கு? ஸ்ரீ வேளாண் பிரச்சனைக்காக வந்த சாமி. ஐயா இட பிரச்சனைக்காக வந்தாங்களாமாங்க. அது ஒன்று முடிஞ்சது, இன்னொன்று ஆரம்பிச்சிருச்சு. ஐயா இடம் சம்மந்தப்பட்ட முடிஞ்சவங்களாமா, இன்னொன்று ஆரம்பிச்சிருச்சுங்களா? அதே இடத்துல இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கா? ஆமாம் ஆமாம், அதே இடம் தான். சரி, அது எனக்கு சீக்கிரமாக அதை சமாதானம் பண்ணி இந்த இடம் வந்து பிரச்சனை ஆரம்பித்தவங்க எத்தனை நாள் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க? இது இப்போ 2 மாதம் ஆச்சுங்க. இது 2 மாதம். ஆமாம், இப்போ 2வது மாதம் முடிய போகுது. சரி, இப்போ ஐயாட்ட நீங்கள் எத்தனை தடவை வந்திருக்கீங்க? முதல் நாள் 10 தடவை வந்தாச்சு. முதல் தடவை வந்தது இல்லாமல் எத்தனை தடவை வந்திருக்கீங்க? அது 9 தடவை வந்தாச்சு. சரி, உங்களுக்கு எத்தனை தடவை வர சொன்னாருங்க? நீங்கள் மொத்தத்தில் வந்துக்கிட்டு இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறோம்னு சொன்னீங்க. சரி, இப்போ நீங்கள் வந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது. இப்போ அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. சரி, பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்து அந்த பிரச்சனை கணக்கு அவங்கள இப்போ பிரச்சனை பண்ணுறவங்க பேர், சரி, அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, அதாவது அந்த இடத்துக்கு எதுக்கு என்ன காரணத்துக்காக கேட்குறாங்கன்னு சொல்லி நாளைக்கு வந்து கணக்கு சொல்லுங்க. ஐயா பார்த்துக்குவாரு. வேப்பமரத்தோட பரிசாமி. இந்த இடத்து சம்மந்தப்பட்டது எவ்வளோ பணம் கேட்டாங்க? அது 2 லட்ச ரூபா கேட்டாங்க. 5 லட்ச ரூபா கேட்டாங்க. சரிங்க. நான் சரி 4 போட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க. சரிங்க. என்னத்தை போயிட்டு போகிறாங்கன்ட்டு நான் 2 லட்ச ரூபா அதாரம்னு சொல்லியிருந்தேன். சரிங்க. வேண்டாம், எனக்கு கடை மாதிரி வேணும்னாங்க. சரி, இப்போ வந்துட்டு இப்போ எனக்கு பணம் வேண்டாம். சரி, எனக்கு அந்த காலி இடத்துல ஒதுக்கி கொடுத்துருங்க. சரி, இப்போ அந்த காலி இடம் ஒதுக்கி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு சம்மதங்களா? எனக்கு சம்மந்தம். என் தம்பிக்கால் விட மாட்டேங்கிறானுங்களே, ஒரு 2 அடி சேர்த்து கட்டிக்கிட்டு. சரி, பார்த்துக்கலாம். அந்த காலி இடத்துக்கு வந்து அந்த நாளைக்கு வரும்போது அந்த ரசீது போட்டிருப்பீங்கல்ல சாமி, அந்த நேரத்து கொண்டு வந்துருங்க. அந்த ரசீது தானுங்க இருக்குது. இல்லை, கட்டுப்பட்டது எல்லாமே. அப்படிங்களா? சரி, அந்த ரசீது நாளைக்கு வரும்போது கொண்டு வாங்க. அந்த 3 சென்ட் கட்டுப்பட்டார். சரி, அதான் ஒரே ஃப்ளாட்டுங்களா? ஆமாம் ஆமாம், ஒரே ரவுண்ட். செங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு எவ்வளோ? 25. சரி.